ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின்வின் ரா வந்து 801. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று அக்ஷயா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 651. இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து பி போர்டில் 5-3 நம்பர் எடுத்திருந்தேன். பி போர்டில் 5 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, 7ன்ற நம்பர் நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற சி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 7 14 14ன்ற நம்பர் இதுக்கு அடுத்த வாரம் எல்லாமே இங்கே 3வது வாரத்தில் 4 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 7 இருக்கும்போதே அதுக்கு முன் வாரத்தில் சி போர்டு நம்பர் 9 9 7 63னா அதுக்கு அடுத்த வாரம் எல்லாமே இங்கே 3வது வாரத்தில் 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போது அக்ஷயாவுக்கு போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரத்தில் சி போர்டு நம்பர் 7, அதுக்கு முன் வார சி போர்டு நம்பர் 5, 7 5 பெருக்கல் பண்ணால் 35ன்ட்டு நேற்று ரிசல்ட்டுக்கு 3 இல்லைனா 5ன்ற நம்பர் தான் பி போர்டில் எடுத்திருந்தேன். இதில் 5 மட்டும்தான் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வருஷத்து வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வார வின்வின் நம்பர் வந்து 874. இதில் என்ன மெத்தட் எடுத்தேன்னா 4 7 9 இதான் பேட்டர்னே. இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த வருஷத்து வின்வின் சார்ட் ஃபுல்லாகவே எடுத்து செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 575, அதுக்கு அடுத்த வாரம் 449, 579 அதுக்கு அடுத்த வாரம் 946, இப்போ இங்கே 146, அதுக்கு அடுத்த வாரம் 871, அதுக்கு அடுத்த வாரம் 729, இங்கே 745, அதுக்கு அடுத்த வாரம் 874. இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 7 4 9 தான் ரிப்பீட்டடாக நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து லைனே போட்டிருப்பேன் 7 4 9 7 4 9 4 7 9. இப்போ போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 7 4 7 4 தான் இருக்குது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் வந்து இந்த வருஷத்து வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் 7 4 9. இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 7 4 9 7 4 9 4 7 9. இப்போ வந்து இப்படி லைன் எடுத்தாலும் 4 7, இல்லை இப்படி எடுத்தாலும் 7 4 4 7ன்ற நம்பர் இருக்கிறதுனால 9 மட்டும் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துடுறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்து வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ போன வாரத்தைய நம்பர் 874, அதுக்கு முன் வார நம்பர் வந்து 745. போன வார பி போர்டு நம்பர் 7, அதுக்கு முன் வார ஏ போர்டு நம்பரும் 7 தான். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன வின்வின் ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 750, அதுக்கு அடுத்த வாரம் 579, அதுக்கு அடுத்த வாரம் 946, இங்கே 632, அதுக்கு அடுத்த வாரம் 065, அதுக்கு அடுத்த வாரம் 132. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வாரம் பி போர்டில் 7 இருக்கும். ஏ போர்டில் 6, அதுக்கு அடுத்த வாரம் பி போர்டில் 6. இப்போயும் போன வார ரிசல்ட் பி போர்டு நம்பர் 7, அதுக்கு முன் வார ரிசல்ட்டு ஏ போர்டு நம்பர் 7. இப்போ இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இப்போ போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற பி போர்டு நம்பரோட -1. ஓகேவா, இப்போ இங்கே 5 -1 4 4 வந்து இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் பி போர்டு நம்பரோட -1 பண்ணுங்கள். 3 -1 2 2 வந்து இங்கே 3வது வார ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் பி போர்டு நம்பர் 4 4 -1 எடுத்திங்கன்னா 3 3 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து இந்த வருஷத்து வின்வின் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் நம்பர் 874, அதுக்கு முன் வார நம்பர் 754, போன வாரம் பி போர்டு நம்பர் 7, அதுக்கு முன் வாரம் ஏ போர்டு நம்பரும் 7 7 7 நம்பர் இருக்கா. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன வின்வின் ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட்டு தான். 750 579 946 632 065, அதுக்கு அடுத்த வாரம் 132. ஏ போர்டும் 7, அதுக்கு அடுத்த வாரம் பி போர்டும் 7, இங்கே ஏ போர்டும் 6, அதுக்கு அடுத்த வாரம் பி போர்டும் 6. இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் பாஸ் ஆன பி போர்டு நம்பரோட -1 பண்ணி எழுதுகிறோம். அவ்வளோதான். 5 -1 4 4 3வது வாரத்தில் இருக்கும். இங்கே 3 -1 2 2 வந்து இங்கே 3வது வாரத்தில் இருக்கும். இப்போ போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் பி போர்டு நம்பர் 4 4 -1 எடுத்திங்கன்னா 3 3 வந்து இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பரும் நான் வந்து பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே போன மெத்தட் 2வது மெத்தடில் எழுதுனா அதே நம்பர் தான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேவா, இப்போ போன வாரம் நம்பர் 874, அதுக்கு முன் வார நம்பர் 745, போன வாரம் ஏ போர்டு நம்பர், போன வாரம் பி போர்டு நம்பர் 7, அதுக்கு முன் வாரம் ஏ போர்டு நம்பர் 7. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் தான். அதாவது 2வது மெத்தடில் எழுதுனா அதே நம்பர் தான். 750 579 946 632 065 132. ஏ போர்டு 7, அதுக்கு அடுத்த வாரம் பி போர்டு 7, ஏ போர்டு 6, அதுக்கு அடுத்த வாரம் பி போர்டு 6. இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 9 எடுத்திங்கன்னா 63னா அதுக்கு அடுத்த வாரம் சி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கணும். இங்கேயும் பிசி போர்டு 6 5 6 5 30னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 3 பாஸ் ஆகிருக்கணும்.
இப்போது போன வாரத்தில் இருக்கிற பிசி போர்டு வந்து 7 நாள் 7 நாள் பெருக்கல் பண்ணிங்கன்னா 28னா 2 இல்லைனா 8 பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ போன மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா இங்கே -1 பண்ணி எழுதுங்க. ஓகேவா? 5 - 1 4 பாஸ் ஆகிருக்கலாம். 3 - 1 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 4 - 1 எடுத்தால் 3 பாஸ் ஆகலான்னு ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 9 எடுத்திங்கன்னா 63னா அதுக்கு அடுத்த வாரம் 6 6 5 30னா அதுக்கு அடுத்த வாரம் 3. இப்போது 7 4ன்னு இருக்குது போன வாரம் பிசி போர்டு. 7 நாள் பெருக்கல் பண்ணுறோம்னா 28. இப்போ 28னா 2 இல்லைனா 8 பாஸ் ஆகணும்னா நான் வந்து 2 நம்பருமே பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கால்குலேஷன் 3, சி போர்டில் 2 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 932 938. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 93, பிசி 32 38, ஏசி வந்து 92 98. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த வருஷத்து வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எல்லாமே வந்து இந்த வருஷத்து வின்வின் சார்ட் நம்பர் தான். இப்போ ஏ போர்டில் 9, பி கால்குலேஷன் 3, சி போர்டில் 2 8. இப்போ அடுத்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 932 938. ஏபி பிசி ஏசியில் வந்து ஏபி 93, பிசி 32 38, ஏசி வந்து 92 98. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.